கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். எனவே தந்தையே, உம்மை போற்றுகிறேன் என்று ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே தந்தையை போற்றி புகழ்ந்ததாக அவருடைய வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். இதனுடைய அர்த்தம் என்ன என்று ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும். ஏன் தந்தை கடவுளை இயேசு போற்றுகிறார்? அறிஞர்கள், ஞானிகள் இவர்களுக்காக அல்ல, சாதாரண மக்களுக்காக, குழந்தைகளுக்காக ஆண்டவர் இயேசு தந்தையை போற்றுகின்றார். இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, நீங்கள் கேட்கின்ற இந்த இறைவார்த்தை, நீங்கள் பார்க்கின்ற இந்த புதிய வல்லமையான அரும் அடையாளங்கள் எல்லாம் இறைவாக்கினர்கள், அரசர்கள், உங்களுக்கு முன்பாக இருந்த எத்தனை தலைமுறைகள் எல்லாம் பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும் என்றெல்லாம் எண்ணினார்கள், எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் அது கொடுத்து வைக்கவில்லை. அவர்கள் இறை வார்த்தையையும் அந்த இறை வேண்டலையும் மற்றும் இறைவனுடைய அற்புதமான புதுமைகளையும் அருங்குறிகளையும் அவர்கள் காண முடியவில்லை. ஆனால் நீங்கள் அப்படி அல்ல. அந்த இறைவனுடைய அற்புதமான இறை வார்த்தையை கேட்கின்றீர்கள், அரும் செயல்களை எல்லாம் நீங்கள் காண்கின்றீர்கள். எனவே நீங்கள் பேறு பெற்றவர்கள், உங்களுக்காக இறைவனை போற்றுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, வழக்கமாகவே இந்த இறை நம்பிக்கை என்பது அறிஞர்கள், ஞானிகள் என்பவர்களுக்கு சற்று கடினம்தான். காரணம், கடவுளே இல்லை என்று சொல்கின்றவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய புத்திக்கு எட்டிய வகையிலே இல்லை, அவ்வளவுதான். அதற்கு மேல் என்னால் சிந்திக்க முடியாது, சொல்ல முடியாது. எனவே அவர்களுடைய அந்த அறிவிற்கு உட்பட்ட வகையிலே கடவுளை அவர்கள் நமக்கு காட்ட முடியாது. அது யாராக இருந்தாலும் சரிதான். ஆனால் அதற்கு மேல் ஒன்று இருக்கிறது, அதுதான் நம்முடைய நம்பிக்கை. நமக்கு மேல் இறைவன் இருக்கின்றார் என்று ஏற்றுக்கொள்கின்ற நிலை. அதை யார் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் இந்த போற்றுதலும் பெருமையும் என்று ஆண்டவர் சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, இவ்வாறாக இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பது இவர்களுடைய ஒரு தகுதி அல்ல, அல்லது இவர்களுடைய பெருமை அல்ல. மாறாக கடவுளே இவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். இதுதான் மிக முக்கியமான ஒன்று. எல்லோருக்கும் தான் வெளிப்படுத்தினார், அறிஞர்களுக்கும் ஞானிகளுக்கும் வெளிப்படுத்தினார். ஆனால் பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் இயேசுவை கண்டுகொண்டார்களா? இல்லை. எனவே இந்த இறை வெளிப்பாடு என்பது நானாக கண்டுகொள்வது அல்ல, கடவுளாக தம்மை வெளிப்படுத்துவது என்பதுதான் உண்மை. இவ்வாறு வெளிப்படுத்துகின்ற இறைவனை நாம் கண்டுகொள்வது என்பதுதான் அன்புக்குரியவர்களே மிக முக்கியமான ஒன்று. அதை கண்டுகொள்கின்றவர்கள், அந்த வெளிப்பாட்டை ஏற்றுக்கொள்கின்றவர்கள் தான் இந்த சாதாரண மக்கள், குழந்தை மனம் படைத்தவர்கள். எனவே அறிஞர்கள் அறிவை பயன்படுத்துகிறார்கள், ஞானிகள், குழந்தைகள் நம்பிக்கை கொள்கின்றார்கள். மூன்றாவதாக அன்புக்குரியவர்களே, இவர்கள் இறைவனை போற்றுகின்ற அந்த காரணம் என்ன என்று சொன்னால், இறை திருவுளம் இவர்களிடையே நிறைவேறுகிறது, இறை திருவுளம் இங்கே நடைபெறுகிறது. அப்படி என்றால் இவர்கள் வெறும் புதுமையை பார்ப்பதோடு இல்லை, இவர்கள் இறை வார்த்தையை கேட்பதோடு அல்ல, இறை வார்த்தையே மனு உடல் எடுத்து நம்முள் வந்துவிட்டார், நமக்காக இருக்கின்றார், நம்முடன் இருக்கின்றார் என்பதை கடவுள் நம்மோடு என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். எனவே தான் இறை ஆட்சி வந்துவிட்டது, இந்த இறை ஆட்சி நம்மிடையே இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, எனவே இந்த குழந்தை மனம் வேண்டும். குழந்தைகள் தங்களுடைய அறிவை பயன்படுத்துவது கிடையாது, மாறாக தங்களுடைய நம்பிக்கையை மட்டுமே அவர்கள் வைக்கின்றார்கள். அப்பா அம்மா என்ற ஒரு நம்பிக்கை அவர்களிடம் இருக்கிறது, அவர்கள் ஆராய்ச்சி செய்வது இல்லை. இரண்டாவதாக, இந்த அப்பா அம்மா வெளிப்படுத்துகின்ற அன்பைத்தான் அவர்கள் அனுபவிக்கின்றார்கள், புரிந்து கொள்கின்றார்கள். மேலாக இந்த அப்பா அம்மா என்பவர்கள்தான் கண்கண்ட தெய்வங்களாக அவர்களுக்கு இந்த உலகத்திலே முதன்மையானவர்களாக இருக்கின்றார்கள். எனவே தான் குழந்தைகளுக்கு நீர் வெளிப்படுத்தினீர்,
இந்த குழந்தை மனம் கொண்டவர்களாக அவர்கள் இறை வார்த்தையையும் இயேசுவையும் மெசியாவையும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். எனவே ஆண்டவரே போற்றுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, நாமும் இறை வார்த்தையை அன்றாடம் கேட்கின்றோம், படிக்கின்றோம். இந்த இறை வார்த்தை நம்மை தொடுகிறதா, நம்மை மாற்றுகிறதா, நமக்கு புது வாழ்வை கொடுக்கிறதா, ஒரு புது கண்ணோட்டத்தை நமக்கு கொடுக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த திருவருகை காலத்திலே இந்த இறை வார்த்தை நமக்கு இன்னும் ஆழமான ஒரு பாதிப்பை நம் உள்ளத்திலே ஏற்படுத்த வேண்டும் என்று முயல வேண்டும். இறைவன் வருகிறார், நம்மை தேடி வருகிறார், அந்த இறை வார்த்தையே மனுவுடல் எடுத்து வருகிறார் என்ற மறை உண்மையை நாம் ஏற்றுக்கொண்டு இறைவன் நம்மோடு இருக்கின்றார், இம்மானுவேல் என்பதை கொண்டாட இறையருளை வேண்டுவோம். ஆமென்.